கொடைக்கானலில் தனியார் அருங்காட்சியகம் ஒன்றிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்த பழமையான கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை கண்டு ரசித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். என்ன விவரம் கார்த்திக்? நிச்சயமாக. அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு 4 நாட்கள் ஓய்வுக்காக தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறார். கொடைக்கானலுக்கு வந்திருந்தாலும் கூட தொடர்ந்து காலையில் அவர் நடைபெயர்ச்சி செல்லும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை தினமும் பார்த்து கலந்துரையாடக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்றும் கொடைக்கானல் ஏரி சாலையில் நடைபயிற்சி மற்றும் சைக்கிளிங் செய்த முதல்வர் அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுடன் பேசி அங்கிருந்து அவர்களுடன் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபி எடுத்து வந்த போது திடீரென்று கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கலையரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் அருங்காட்சியகத்திற்கு திடீரென்று அங்கு சென்றார். அப்போது அங்க இருக்கக்கூடிய அந்த பழைய வகையான கார்கள், குறிப்பாக இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் பேண்டம் உள்ளிட்ட பழைய வகையான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை பார்த்து அதனுடன் சேர்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாம்ப் மற்றும் பழைய வகையான நாணயங்கள் குறித்து அந்த சேகரிப்பு குறித்த ஒரு விவரங்களையும் அவர்கள் கேட்டறிந்தார். மேலும் அந்த பழைய காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை சேமிப்பதில் எவ்வளவு அவசியம் இருக்கிறது என்பது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணியாளரும் கேட்டறிந்து அந்த அருங்காட்சியகத்தில் புகைப்படங்கள் எடுத்து தற்போது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்போது அவர் சென்றிருக்கிறார். மேலும் முதலமைச்சரின் இந்த வருகையானது கொடைக்கானல் மக்களிடையே பெரும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கூட ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். Ladies and gentlemen, welcome to Solio